ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த குணங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய தலைவராக வரப்போகிறீங்கன்னு அர்த்தமாம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். அனைவரும் பிறக்கும் போதே அவர்களுக்கு என தனிப்பட்ட ஆளுமையுடன் பிறக்கிறார்கள். அதன்படி சிலர் பின்பற்ற பிறந்தவர்கள், சிலர் மற்றவர்களை வழிநடத்த பிறந்தவர்கள். ஆனால் சிலர் இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையிலே தெளிவற்ற ஆன்மாக்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்களின் வழிநடத்தும் திறன்களை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். ஒரு சிறந்த தலைவராக மாற உங்களுக்கு சுய விழிப்புணர்வு, தொடர்ச்சியான கற்றல் மற்றும் பல்வேறு குணங்கள், திறன்களின் வளர்ச்சி தேவை. உங்களிடம் ஒரு தலைவருக்கு உரிய ஆளுமை மற்றும் நீங்கள் சிறந்தவராக இருப்பதற்கான பல அறிகுறிகள் உள்ளன. அவை என்னென்ன என்று இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். நீங்கள் வாய்மொழி மூலமாகவும் மற்றும் பேச்சில்லாத தொடர்பு இரண்டிலுமே சிறந்து விளங்கினால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர். உங்களால் உங்கள் யோசனைகளை தெளிவாக தெரிவிக்கவும், சுறுசுறுப்பாக கேட்கவும், உங்கள் தகவல் தொடர்பு பாணியை வெவ்வேறு பார்வையாளர்களுக்கு மாற்றி அமைக்கவும் முடிந்தால் நீங்கள் பெரிய அளவிலான மக்களால் பின்பற்றப்படுவார்கள். இந்த பயனுள்ள தகவல் தொடர்பு திறன் அவர்களின் குழு உறுப்பினர்களிடையே புரிதலையும் நம்பிக்கையும் வளர்க்கிறது. இது வெற்றிகரமான தலைமைக்கு அவசியம். சிறந்த தலைவர்கள் அதிக உணர்ச்சி நுண்ணறிவை கொண்டுள்ளனர். இதில் இரக்கமும் பச்சாதாபமும் அடங்கும். அவர்கள் ஆழமான மட்டத்தில் மக்களுடன் தொடர்பு கொள்ளலாம், தங்கள் சொந்த உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வகிக்கலாம், மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த திறன் இருந்தால் நீங்கள் வலுவான உறவுகளை உருவாக்கலாம், மோதல்களையும் தீர்க்கலாம் மற்றும் குழு உறுப்பினர்களையும் ஊக்குவிக்கலாம். சிறந்த தலைவர்களுக்கு தங்கள் குழுவை எங்கு வழிநடத்த விரும்புகிறார்கள் என்பது பற்றிய தெளிவான பார்வை உள்ளது. அவர்கள் நீண்ட கால இலக்குகளை அமைக்கலாம், அவற்றை அடைவதற்கான உத்திகளை உருவாக்கலாம், இலக்கை நோக்கி செயல்பட மற்றவர்களை ஊக்குவிக்கலாம். அடுத்ததாக, மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் உத்திகளை மாற்றியமைக்கும் திறனையுமே நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் சிறந்த தலைவராக வரக்கூடியவர்கள். தலைவர்கள் பெரும்பாலும் கடினமான முடிவுகளை எதிர்கொள்கின்றனர். சிறந்த தலைவர்கள் நல்ல முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியும். அவர்கள் நன்மை தீமைகளை எடை போடுகிறார்கள், நீண்ட கால விளைவுகளை கருத்தில் கொள்கிறார்கள், ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டார்கள். அவர்களின் முடிவுகளுக்கு எப்போதுமே பொறுப்பேற்று கொள்வார்கள். அவை வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். ஒரு சிறந்த தலைவர் அவர்களின் முழு திறனை அடைய அவர்களின் குழுவை ஊக்குவிப்பவராக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் குழுவின் தனிப்பட்ட பலம் பலவீனங்களை அடையாளம் கண்டு தேவைப்படும் இடங்களில் ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்குகிறார்கள். அவசரமாக முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் அவர்களின் உற்சாகம் மற்றும் நம்பிக்கையின் மூலம் படைப்பாற்றல், புதுமை, ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் நேர்மறையான பணிச்சூழலை நீங்கள் உருவாக்கினால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.